மிடில் கிளாஸ் இன்வெஸ்டர் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரைட்ஸ் இஷ்யூ ஓப்பன் ஆயிருச்சு. இந்த ரைட்ஸ் இஷ்யூவ நான் அப்ளை பண்ணிட்டேன். நான் எப்படி அப்ளை பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டலான்னு தான். நீங்க நெட் பேங்கிங்கில போனீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கங்க. அப்புறம் உங்களோட அக்கவுண்ட் நம்பர் செலக்ட் பண்ணி கன்டின்யூ குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேன்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு, நீங்க கன்டின்யூ அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கான எது நீங்க அப்ளை பண்றீங்க ஐபிஓவா, ரைட்ஸ் இஷ்யூவான்னு கேட்கும். அதில ரைட்ஸ் இஷ்யூ கிளிக் பண்ணிக்கங்க. இப்ப கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து எந்த ரைட்ஸ் இஷ்யூன்னு வந்து நீங்க அப்ளை பண்றீங்கன்னு கேட்கும். அதில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சவுத் இண்டியன் பேங்க். நீங்க அ இனிமேலு வேற ஏதாவது ரைட்ஸ் இஷ்யூ அப்ளை பண்ணணும் அப்டின்னாலும் இதே ப்ரொசீஜர் தான். இதே மாரி போங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ரைட்ஸ் இஷ்யூ ரூ. 22க்கு இருக்கு. இத நம்ம அ அப்ளை அப்படிங்கிற பட்டன கிளிக் பண்ண போறோம். அப்ளை அப்படின்னு குடுத்துட்டீங்க அப்படின்னா, இது உங்களுக்கு இந்த ஃபார்ம் மாரி ஒண்ணு ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்ம்ல நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேம், உங்களுடைய பான் கார்ட், உங்களுடைய நீங்க என்ன கேட்டகரி, உங்களுடைய அக்கவுண்ட் நம்பர் என்ன, அப்புறம் உங்களுடைய இன்வெஸ்டர் டைப் அதெல்லாம் காட்டும். உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய பான் நம்பர் இதெல்லாம் இருக்கும். உங்களோட டேட் ஆஃப் பர்த்த நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தன ஷேர் வாங்கணும் அப்படிங்கிறத நீங்க என்டர் பண்ணிக்கங்க. இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 ஷேர் அப்படிங்கிற மாரி போட்டு காட்டியிருக்கேன். போட்டு காட்டினீங்கன்னா, உங்களோட அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி வரும். உங்களுடைய சிஏஎஃப் நம்பர் அது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோல போட்டிருக்கேன். அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்ப என்னோட எவ்வளோ ஷேர் வாங்க போறேங்கிறத என்டர் பண்ணியிருக்கேன். என்னோட நம்பர் என்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் சிடிஎஸ்எல்ல வருவேன். நீங்க என்எஸ்டிஎல்ல வருவீங்களா? சிடிஎஸ்எல்ல வருவீங்களான்னு நீங்க உங்க புரோக்கரேஜ் கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, அவங்க சொல்லுவாங்க. உங்களுடைய டிபி நேம் அதாவது இப்ப நீங்க ஏஞ்சல் ஒன் அப்படின்னா, ஏஞ்சல் ஒன் லிமிடெட் அப்படிங்கிற மாரி இருக்கும். அந்த மாரி டிபி நேம் வந்து நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பெனிஃபிஷியரி அக்கவுண்ட் நம்பர் கீழ உங்களோட டிபி ஐடிய என்டர் பண்ணிக்கோங்க. 16 டிஜிட் டிபி ஐடி. நீங்க என்டர் பண்ணிட்டு, அக்ரி குடுத்துட்டு, நீங்க ப்ரொசீட் அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து அப்ளை பண்ணதுக்கான சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிற மெசேஜ் வந்துரும். நீங்க ரைட்ஸ் இஷ்யூ அப்ளை பண்ணதுக்கான அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே அதில வந்துரும். ஸோ இப்படி தான் நீங்க ஈஸியா 2 மினிட்ஸ்க்குள்ளார உங்களோட ரைட்ஸ் இஷ்யூ அப்ளை பண்ணி முடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.